சார் சிட்டியில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடமும் தேடிட்டோம் சார். தயா சார் பற்றி ஏசிபி சார் பற்றி ஒரு குழுவும் கிடைக்கல. ஏசிபி சார் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஆனால் தயா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சா? எங்கே இருக்காங்க சார்? சில ரவுடிஸ் அவரை கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. இவர் டாக்டர் பிரமோத். அந்த ரவுடிங்க இவரை வலுக்கட்டாயமாக கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக தயாவோட முதுகில் குண்டு பட்டிருக்கு. அதை எடுக்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னது? தயா சாருக்கு குண்டடி பட்டிருக்கா? இப்போ தயா எப்படி இருக்கான் சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எதுவும் சொல்ல முடியாது. நான் புல்லட்டை எடுத்துட்டேன். அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா அப்படி ஒரு இடத்துல பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அந்த ரவுடிங்க இப்போ எங்கே இருப்பாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? அவங்க என் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போனதுனால என்னால் எதையும் பார்க்க முடியல. அங்கே போனதுக்கு அப்புறமா கண்கட்ட ஒத்துருப்பாங்கல்ல, அப்போ கண்டிப்பாக அவங்கள பார்த்துருப்பீங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? ஆமாம், அவங்க முகத்தை நான் பார்த்துருக்கேன். வெரி குட் பங்கஜ், உடனே ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போ போ. ஓகே சார். அபிஜித், நான் தான் சொன்னல. ஹாய் சார், நீங்க இங்க? நான் தான் இங்க. அதை விடு தாரிகா, ஒரு பேண்ட்ல பிளட் சாம்பிள் கொடுத்தியே, அதோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடுச்சா? ஓ, அதை சொல்லத்தான் வந்தியா அபிஜித் சாருக்கு? அதை நீ முதல்ல என்கிட்ட தானே சொல்லணும். ஓ, எனக்கு சொல்ற அளவுக்கு முக்கியமான மேட்டர் இல்லைன்னு நினைக்கிறியா? அதனால சொல்லலையா? சரி சரி, விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடு, நீ கண்டினியூ பண்ணிப்போ. அந்த பிளட் சாம்பிள்ஸ் கொடுத்தல, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல யாருக்கு மேட்ச் ஆயிருக்குன்னு வந்திருக்குமா? அது தயா ஓடுது. தயா? தயா அப்படின்னா அந்த பேண்ட், அந்த பிளட் மார்க் இருந்த பேண்ட், அது யாரோடது? இது எப்படி பாசிபிள்? தயாவோட பிளட் என் பேண்ட்ல எப்படிமா? அபிஜித்தோடது. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா உங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். வாவ், அதுக்கு தான் சொல்றது கங்கா நதியில நீராடணும்னு. கேத்தன், ரொம்ப வெயிலா இருக்கு, வாங்க இளநீர் குடிக்கலாம், வாங்க. கேத்தன், இல்ல வேணாம். ஏன், வாங்க ப்ளீஸ். கேத்தன், கேத்தன். பேலன்ஸ் ஷாப்பிங்ல அப்புறமா பண்ணிக்கலாம், வா வீட்டுக்கு போலாம். இல்ல நான் இன்னைக்கு தான் ஷாப்பிங் பண்ணுவேன், நாளைக்கு எனக்கு கொஞ்சம் எடுத்து தலை வாங்க. வலிக்குது, அதான் நான் கிளம்புறேன். இல்ல, சொன்னா கேளு. இப்பவே போணும். நான் தான் உன்கிட்ட. கேத்தன், ப்ளீஸ். கேத்தன். எங்க இருந்த கேத்தன் நீ? யார் இது? எனக்கு என்ன தெரியும், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது? உங்களுக்கு உங்க சிமி யாருன்னு தெரியாதா? இங்க பாருங்க சிஸ்டர், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவர் கேத்தன்லாம் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் ஜெய். நான் ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க புருஷனை கேத்தன்லாம் சொல்லல. இது என் புருஷன் கேத்தன் தான். ஒருவேளை நான் பார்க்கறதுக்கு உங்க ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கலாம், ஆனா என் பேர் ஜெய் கிஷோர். இங்க பாருங்க என்னோட டிரைவிங் லைசன்ஸ். உங்களை மாதிரி போலீஸ்காரங்களே இந்த மாதிரி ஃபேக்கான டிரைவிங் லைசன்ஸ் நிறைய எடுப்பீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா என்னையே இப்படி பண்ற நீ? போலீஸா? சிஸ்டர், இவங்க போலீஸ்ல இல்ல, இவர் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர். இவர் ஒன்னும் மார்க்கெட்டிங் மேனேஜர் இல்ல, இவர் போலீஸ் ஆபீசர், என்னோட புருஷன். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கேஸ்னு போனாரு, ஆனா இப்ப வரைக்கும் திரும்பி வரவே இல்ல. 6 வருஷத்துக்கு முன்னாடியா? உங்க கல்யாணம் எப்ப நடந்துச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி. நீ என்ன சந்தேகப்படுறியா? அதுவும் இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு சரி போலாம். கேத்தன் நில்லு. கேத்தன், அபிஜித் பேண்ட்ல தயாவோட ரத்தம். 3 வாட்டி டெஸ்ட் பண்ண, 3 வாட்டி, ஆனா ரிசல்ட் அதே தான். அதனால தான் நீ உஷாரா தாரிகா கிட்ட கொடுத்து அந்த பேண்ட்டை டெஸ்ட்டுக்கு அனுப்பி இருக்க. ஏன்னா அதுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். ஒருவேளை என் பேண்ட்ல தயாவோட பிளட் இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்காக சார் நான் டெஸ்ட் பண்ணது கொடுக்க போறேன்? நான் இதை பண்ணிருப்பேன்னு நீங்களும் நம்புறீங்க? நான் போய் எப்படி சார் தயாவை ஷூட் பண்ணுவேன்? சரி, ஓகே, நிறுத்து. நீ இதை பண்ணலன்னா அப்புறம் யாருக்கும் தெரியாம தாரிகா கிட்ட கொடுத்து ஏன் அந்த பேண்ட் டெஸ்ட் கொடுத்த? நீ டைரக்டா என்கிட்டயே கொடுத்துருக்கலாமே. கொடுத்துருக்கலாம் சார், ஆனா நீங்க எப்பவுமே சந்தேக கண்ணோட தானே என்ன பாத்துக்கிட்டு இருப்பீங்க.
ஏற்கனவே என்ன தோக்கடிக்கிறதுக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அந்த பேண்ட்டை நான் உங்ககிட்ட கொடுக்கல. அதனால தான் இந்த இன்ஸ்பெக்டர் அபிஜித் என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மூடி மறைச்சிருக்காரு. தயா போன அதே இடத்துக்கு அதே நேரத்துல நீயும் போயிருக்க இல்ல அபிஜித்? அப்படியா? அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல? இங்க பாருங்க சார், தயாக்கும் அபிஜித்துக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னு எங்களுக்கே நல்லாவே தெரியும் சார். ஆனா எது சின்ன விஷயம் ஆனாலும் ஏன் சார் பழி அவர் மேல போட்டுட்டு இருக்கீங்க நீங்க? சார் அபிஜித் சார் தன்னோட உயிரை கூட விட்டு கொடுத்துருவாரு, தன்னோட நண்பனை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஓ சரிப்பா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் சொன்ன வார்த்தைகளை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தயா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அபிஜித் தான் காரணம்னு சொல்றேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தயாவுக்கு அங்க ஷூட் அவுட் நடக்கும்போது அந்த இடத்துல அபிஜித் இருந்திருக்கான். ஆனா அவன் எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்திருக்கான். ஆனா இப்ப கேட்டா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். அது எப்படி ஞாபகம் இல்லாம போகும்? அது இம்பாசிபிள் தானே? இங்க பாருங்க சார், நீங்க என் பொறுமையை ரொம்ப சோதிச்சு பாக்குறீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் சார், நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப தெரியும் அபிஜித். மறுபடியும் சொன்னதையே சொல்லாத, எனக்கு நல்லாவே தெரியும் அபிஜித். எப்பெல்லாம் இந்த சிஐடி இன்ஸ்பெக்டர் அபிஜித் பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாரோ அப்பெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது, அவன் என் நண்பன்னு சொல்லிடுவாரு. ப்ளீஸ் சார், நீங்க அபிஜித்தோட இன்டெகிரிட்டி. ஹோல்ட் டவுன் டாக்டர் தாரிகா. இன்டெகிரிட்டி பத்தி எல்லாம் எனக்கு நீ சொல்லி தராத. உனக்கு தெரியும் சிஐடியில நான் முக்கியமான பொறுப்புல இருக்கேன். ஆனா நீங்கெல்லாம் என்னோட பொறுப்பை மறந்துட்டு என்கிட்டயே ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிருக்கீங்க. இன்டிகிரிட்டி. சார் அன்னைக்கு ராத்திரி நடந்த ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு விஷயம்? அன்னைக்கு நான் தேஜாவோட பின்னாடியே தான் போனேன். அவன் எனக்கு பயந்துட்டு போய் வண்டியில உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் யாரோ ஷூட் பண்ணி வண்டியில தூக்கி வெளியில போட்டாங்க. அப்போ நான் தேஜாவோட பாடி பக்கத்துல போகும்போது யாரோ வந்து என் கழுத்துக்கு பின்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் குத்துன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப நேரம் கழிச்சு நான் கண்ணு முழிச்சு பார்க்கறப்போ நான் ஏதோ ஒரு காட்டுல விழுந்து கிடந்தேன். குப்பமேடு மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு ராத்திரி எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு இது சொல்லும். இந்த புல்லட்டோட ஷெல், இது தயாவோட உடம்புல இருந்து டாக்டர் பிரமோத் எடுத்த புல்லட். இந்த புல்லட்டோட பேலட் ரிப்போர்ட் நமக்கு சொல்லும் இந்த புல்லட் யாரோட கன்னுதுன்னு. தாரிகா, என் கூட வா. டாக்டர் சார், ஒரு நிமிஷம். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க. டாக்டர் சார், உங்களை அந்த கிட்னாப்பர்ஸ் எங்க இருந்து கடத்திட்டு போனாங்க? பிரதாப் நகர்ல இருந்து. அப்போ உங்க கண்கள் கட்டப்பட்டிருந்துச்சுல? ஆமா. அதுக்கப்புறம் என்னை வண்டியில் உட்கார வச்சு அவங்க லொக்கேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. லொக்கேஷன்? அவங்க அந்த இடத்துக்கு உங்களை கூட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு 40-50 நிமிஷம். 40-50 நிமிஷமா? இதெல்லாம் நடந்தபோது ராத்திரி டைம் என்ன இருக்கும்? ராத்திரி அது ஒரு 10:30 மணி இருக்கும். ராத்திரி 10:30 மணிக்கா? அந்த நேரத்தில் அந்த ஏரியால டிராஃபிக்கே சுத்தமா இருக்காது. ரோடு அப்போ காலியா தான் இருக்கும். ஸ்ரேயா, சிட்டி மேப் கொண்டு வாப்போ. அதுல சரியா மேப் பண்ணி வை, அந்த லொகேஷன்ல இருந்து 40-50 நிமிஷத்துல எந்த இடத்துக்கு போலான்னு. ஸ்ரேயா, என்ன யோசிச்சு நிக்கிற? போய் மேப் கொண்டு வான்னு சொன்னல, போ. சாரி சார், எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. எக்ஸ்கியூஸ் மீ. ஐ கான்ட் பிலீவ் திஸ் மாயா. நீ உன் புருஷனை நம்ப மாட்டேங்கிற, ஆனா ஏதோ ஒரு பொம்பளை சொல்லிச்சுன்னு அவங்கள நம்புறல்ல? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட கண்ணை பார்த்தே சொல்லிடுவா அவ பொய் சொல்றாளா இல்ல உண்மையை சொல்றாளான்னு. அவ கண்ணை பார்க்கும் போதே தெரியுது அவ உண்மையை சொல்றான்னு. மாயா, நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிற, ஆனா அவ சொல்றதை நம்புற. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்புறம் என்ன?
உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. உண்மையிலே உனக்கு எத்தனை பொண்டாட்டின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஐயோ உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எனக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இப்பதானே தெரியுது நீ எவ்வளவு மோசமானவனு. எனக்கு ஒரு சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்னோட வாழ்க்கையே போச்சு. இந்த மாதிரி ஒருத்தனை நான் போய் கல்யாணம் பண்ணிட்டேனே. என்ன எவ்வளவுதான் போய் உன்கிட்ட மறைச்சு வச்சிருக்க? இத்தனை நாள இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் மறைச்சு வச்சிருந்த? ஐயோ மாயா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்கு சொல்லு. முதல்ல உண்மையை சொல்லு. நீ போலீஸா இல்ல மார்க்கெட்டிங் மேனேஜரா? ஐயோ நான் மார்க்கெட்டிங் மேனேஜர் தான். எல்லாமே போய். நான் இப்பவே உன் ஆபீஸ் போறேன். போதும், இப்பவே நான் உன் ஆபீஸ்க்கு போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். சரி சரி, ஆபீஸ் தானே வரணும். நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா உன் ஆபீஸ் கூட்டிட்டு போறேன், சரியா? ஏன் இன்னொரு நாளைக்கு? இப்பவே போக கூடாதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு இன்னைக்கு எல்லாம் கிடையாது. நான் இப்பவே போய் ஆகணும். இப்பவே போய் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். என்ன டென்ஷன் பண்ணாத. சரி மாயா, ஐம் சாரி மாயா. உன் ஆபீஸ் கூட்டிட்டு போறேன். என் மேல கைய வச்சு போய் சொல்றியா ஜெய்? அவளோட கேத்தன் அவ சொன்னது மட்டும் உண்மைன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா என் வாழ்க்கை முழுக்க அவன்கிட்ட பேச மாட்டேன். மாயா நான் சொல்றத கேளு. மாயா நான் சொல்றத கேளு. மாயா, மாயா. நீங்களா? கேத்தன், மிஷன் இங்கே டிராப் பண்ணிட்டு நீ உடனே கிளம்பு. இல்ல சார், இந்த மிஷனுக்காக நான் 6 வருஷம் இழந்திருக்கேன். சார் ப்ளீஸ் சார், இந்த மிஷனை நீங்க நிறுத்தாதீங்க. இப்ப எதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்க எனக்கு புரியல. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன் உயிருக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் என்னைக்கு என்னோட கோ ஆபீசரோட உயிரை பணைய வைக்க விரும்ப மாட்டேன். 4 மணிக்கு நீ குல்மா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கணும். இட்ஸ் மை ஆர்டர். சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ். சார் இந்த ஏரியாவில் இருக்க சரௌண்ட் எல்லாமே பிரதாப் நகர்லேருந்து சரியாக 40 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். இது வந்து விகே ரோடு. இங்கே கால் சென்டர்ஸ் அந்த மாதிரி ஆஃபீஸஸ் நிறையா இருக்கு. இது அந்த இடமா இருக்காது. நார்த் சைடில் இங்கே சார் ஷாம் நகர் இருக்கு சார். இங்கே அதிகமாக ஃப்ளாட்ஸ் தான் இருக்கு சார். சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களை கூட்டிகிட்டு போன இடத்துக்கு பக்கத்தில் ஃப்ளாட்ஸ் இல்லை பங்களாஸ் தான் இருக்கா? ஆமாம், ஒரு மாதிரி கோடவுன் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது சவுத் அண்ட் ஈஸ்ட். இங்கே சவுத்தில் சித்ரகோட் நகர் இருக்கு, அப்புறம் ஈஸ்டில் வித்யாதர் நகர் இருக்கு. இந்த இடத்துல நிறைய கடைங்க இருக்குல்ல, முக்கியமான ஒரு ஏரியா. இங்கே நிறைய ஸ்டுடியோஸ் இருக்குல்ல. இந்த ஃபிலிம் ஷூட்டிங்லாம் அதிகமாக பார்த்துருக்கிறேன் நான். ஸ்ரேயா, என்னாச்சு இப்போ? பரவாயில்லையா நீ? நான் நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ. ஸ்ரேயா, நீ வேணா வீட்டுக்கு போய் பேசாம ரெஸ்ட் எடுத்துக்க போ. அதுக்குள்ள நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். இல்லை சார், தயா சார் ஏசிபி சார் பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை சார். ஓகே சரி, ஒருவேளை தயா இந்த ஸ்டுடியோ பக்கத்தில் தான் இருக்கணும், இல்லைன்னா வேற ஏதோ ஒரு குடனுக்கு மாற்றிருக்கணும். டாக்டர் சார், உங்களை கூட்டிட்டு போன இடத்துல அக்கம் பக்கத்தில் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா? அதாவது மைக்கில் பேசுகிற மாதிரி ஏதாவது கேட்டுச்சா உங்களுக்கு? ஆமாம் சார், ஒரு பாட்டு வந்து மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரியா சொல்லணும்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த பாட்டு ரிப்பீட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் எங்கேயோ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு சார். அப்படின்னா வித்யாதர் நகர். நீ சொல்றது சரி, அதே தான் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியா. முதல்ல நாம் அந்த ஏரியாவுக்கு போய் அந்த ஸ்டுடியோ எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அங்கே என்ன ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. அடடடடடடா. குழந்தை எந்திரிமா தயா. குழந்தை ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல, குளிச்சு நல்லபடியா ரெடி ஆகணும். இவ்வளவு நேரம் தூங்க கூடாதுல்ல. எந்திரி எந்திரி எந்திரி. யாரா நீங்க? சிஐடியோட எதிரிங்க, கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லவங்க. பாரு 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 எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு. கூண்டுக்குள்ள மாட்டினா சிங்க மாதிரி. அப்படிதான் கண்ணா, வா 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 வா. இந்த செயின் மட்டும் கழண்டுச்சு, உங்க நிலமை அப்புறம் தெரியும். சிங்கத்துக்கிட்ட அடிபட்டு சாவோன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் சொல்ல வந்ததே வேற ஒரு விஷயம். நீயே சொல்ற. உன் கூடவே உன் சிஐடி டீம்ல இருக்க எல்லாருமே சர்வநாசமாக போறாங்கடா. சர்வநாசம்? வாய் மூடு. உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கோண்டா சிஐடி அழிக்கணும்ட்டு.
ஆனா அவங்களாம் எங்க இருக்காங்க தெரியுமா? ஒருத்தனும் உயிரோட இல்ல. நீ எங்களை முட்டாளுன்னும் வீக்காவும் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா எங்களோட பாஸ் எவ்வளவு புத்திசாலின்னா சிஐடி நினைச்சா ஏன் அவரை கனவுல கூட தொட நினைக்க முடியாது. நான் ஒன்று சொல்றேன், அதை உங்க பாஸ் கிட்ட சொல்லிடு. சிங்கத்தை அவன் தொட்டுட்டான், இனி அவன் தப்பிக்க மாட்டான். அவன் சாவு இங்க கிட்டதான். உங்களை உயிரோட விட மாட்டேன்டா. என்ன வார்த்தை சொன்னீங்க சார்? உங்களை மாதிரி சிஐடிங்களுக்குலாம் இந்த திமிரு தான் கெத்த. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சாவோட சீட்ல உட்காந்துருந்தாலும் டயலாக் அடிக்கிறதுல குறைச்சலே கிடையாது. தயா, உன்னை மீட் பண்றதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வரட்டுமா? டீ காஃபிக்கான ஆட் இங்க தானே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். சார், இதுதான் பிராட் ஸ்டுடியோ. தயாவை இங்க தான் எங்கேயோ பக்கத்துல வச்சிருக்கணும். பெட்ல என்ன இவ்வளவு ரத்தமா இருக்கு? அப்படின்னா சார், தயா சார் இங்கதான் இருந்திருக்காரு. அப்படின்னா இந்த சங்கிலி வச்சுதான் தயாவை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அவனுங்களை சும்மா விட மாட்டேன். அவனுங்க என் கையில மாட்டிட விரிச்சிடுறேன். சார், இந்த டீ கப் கிடைச்சது. டீ இன்னும் சூடாக தான் இருக்கு. டீ சூடா இருக்குன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. சார், சொல்லு பூர்வி. புல்லட் கிடைச்சிருச்சு. இத பார்த்தா ரைஃபிள் புல்லட் மாதிரி தெரியுது. ஓகே, இத கவர்ல போடு. நீங்க தான் இந்த விக்கெல்லாம் யூஸ் பண்றதா? இல்ல சார், இது எல்லாமே என்னுடைய ஏர் ட்ரெஸ்ஸஸ் தான் பார்த்துப்பாங்க. அவங்க என் விக்ஸ் எல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ உங்க கையில இருக்கிற இந்த விக் என்னுடைய அடுத்த சீனுக்கு போடுற மாதிரி இருந்தது. ரித்து உங்க விக்க போட்டுப்பாளா? ஆமா சார். என்ன தம்பி, புரிஞ்சுதா? ரித்துவை ஷூட் பண்ணும்போது அந்த ஷூட்டர் இவ முகத்தை பார்க்காம பின்பக்கமா ஷூட் பண்ணிருக்கான். புல்லட் ஷூட் அவுட் ஆகும்போது அவங்க இவங்களோட விக்க போட்டிருக்காங்க சார். அப்படின்னா அந்த தோட்டால எழுதின பெயர் உன்னுடையதுதாமா? என்னது? ஆமா, உனக்கு பதிலாக இப்ப அவ செத்து போயிட்டா. இங்க பாருங்க, 0.833 கேலிபிரேட்டோட புல்லட் இதால தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்னைப்பர் கன்ல வச்சு ஷூட் பண்ணலாம். சாலோங்கி சார், அப்படின்னா அவங்க நெத்தியில 2 குறி இருக்குல்ல? இந்த 2 காயமும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டோடது. ரித்துவோட பின் மண்டையிலிருந்து புல்லட் இந்த பக்கமா வந்து இந்த பக்கமா வெளியே போயிருக்கு. அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கு. அப்படின்னா புல்லட் மேலிருந்து கீழே வந்திருக்கு. ஆமா, அந்த தோட்டா ரித்துவோட மண்டையில எப்படி பட்டிருக்கு, அது அப்படியே இந்த வழியா இங்க வந்து அது நேரா வேனிட்டி வேனோட ஃபுட் வால்வில் பட்டிருக்கு. எங்களோட கால்குலேஷன் படி புல்லட் வந்திருக்கிறது இந்த பக்கத்துல இருந்து. இப்படி தோட்டா வந்து 2-3 வகையா உள்ள எக்ஸிட் ஆயிருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு சார்? ரித்துவோட கேஸ்ல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது கூடவே நம்மோட அண்டர் கவர் ஆஃபீஸர் தயாவுக்கு என்ன ஆச்சுன்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் இப்போ இல்லை. எப்போ இதுக்கு காரணமானவன் அவனாவே வாயை திறக்கிறானோ அப்போ சொல்லுவேன். என்ன சொல்ற மாதிரி தெரியுதா சார்? எனக்கு ஞாபகம் இருந்தா நானே சொல்லிட போறேன். உங்களுக்கு என்ன மாட்ட வைக்கலாம் தூக்கமே வராதா? இல்லை அபிஜித்,
இந்த சலங்கி எப்பவும் யாரையும் மாட்டி விடணும்னு நினைக்கவே மாட்டான். அப்படி இருக்கும்போது ப்ளீஸ் நீங்க என்ன ப்ளீஸ்? சார் ப்ளீஸ், சலங்கு சார் ப்ளீஸ். சார் நம்ம மறுபடியும் ரித்து கேஸ் பற்றியே பேசலாம். ரித்துவோட கேஸில் என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன் சச்சின், அவ்வளோதான். இப்போ எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தயாவுக்கு என்ன ஆச்சுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு கேள்வி மட்டும் தான் இப்போ என் முன்னாடி இருக்கு. தட்ஸ் இட். பாத்தீங்களா இந்த ஆள் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தீங்களா? ஷார்ப் ஷூட்டர்ஸ். சார் நான் தான் சொல்றேன்ல, இங்க கடந்த ஒரு மாசமா ஒரு ஷூட்டிங்கும் நடக்கல. இங்க யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்தால் லாஸ்ட் ஒரு மாசமா உங்கள் ஸ்டுடியோக்கு யாருமே வரலன்னு சொல்கிறல்ல? ஆமா சார். அப்படின்னா நீ தான் ஷூட் பண்ணிருக்க. நான் என்ன சார் ஷூட் பண்ண முடியும்? எனக்கு இந்த தீபாவளி துப்பாக்கினா கூட பயம் சார். இங்க பாரு, நல்லா யோசிச்சு சொல்லு. கண்டிப்பா யாராவது வந்திருப்பாங்க, நீ மறந்துருப்ப. ஆமா சார், ஒரு பிளம்பர் வந்தான் பேக் சைடு பைப்பை ரெடி பண்றதுக்காக. எங்க பேக் சைடா? ஆமா சார். வந்து காமி. வாங்க. எந்த பக்கம்? இந்த பக்கம் சார். இங்க இருந்து ரித்துவோட பாடி அங்கதான் இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டா இருக்குல்ல? இங்க இருந்து தான் ஷூட் பண்ணிருக்கான். சார் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே தான் ஷூட் அவுட் ஆகிருக்கு சார். இங்கே பாருங்கள், அதோட ஷெல். நீ சார், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். தயவு செஞ்சு என்ன சந்தேகப்படாதீங்க சார். என்னோட வேலையை போயிடும் சார், ப்ளீஸ். அவ்வளோ யோசிக்க வேண்டாம். அந்த பிளம்பர் முகத்தை நீ பாத்தியா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லு. அடையாளம் காட்டுவல்ல? சார் அன்னைக்கு நான் கண்ணாடி போடல சார், அதனால எனக்கு சரியா தெரியல சார். அன்னைக்கு அவன் வந்தால சார், அன்னைக்கு நான் கண்ணாடியை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன், அதனால எனக்கு சரியா தெரியல சார். இந்த லாவண்யாவுக்கு கண்டிப்பாக யாரோ விரோதி இருக்கணும், இல்லைனா ஏன் அவளை இப்படி சாகடிக்கணும்? சார் இந்த லாவண்யோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டோம் சார். அவங்களுக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்லை சார். ஆமாம் சார், அவங்க படம் ஃப்ளாப் ஆகிட்டு இருந்தாலும் அதனால அவங்க ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் தெரில சார். புது ஹீரோயின்ஸ் வந்துட்டாங்களேன்னு. இவங்கள யார் சார் கொல்ல பார்த்துருப்பா? இந்த லாவண்யா கிட்ட நிறைய காசு இருக்கும்னு நினைக்கிறேன். காசுக்காகவும் கொலை பண்ணுவாங்கல்ல ஃப்ரெடி. ஒருவேளை இது ரித்துக்காக ஷூட் பண்ணியிருந்தா, லாவண்யா இல்லாமல் நம்ம தப்பா லாவண்யா புரிஞ்சிருந்தா? நீங்கள் ரித்துவோட எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துட்டீங்கல்ல? ஆமாம் சார், ரித்துக்கும் யாரும் எனிமி இல்லை சார். ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட கண்கட்டி வித்தை காட்டிக்கிட்டு இருக்குதுல்ல. இந்த பொண்ணு லாவண்யா பத்தி வந்திருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸையும் ஒண்ணு விடாம அலசி பாருங்க, ஏதாவது க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூவை வச்சு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். சார் சார் இது 3 நாள் முன்னாடி உள்ள பேப்பர் சார். சார் இதில் லாவண்யா வீட்டில் இருந்து பொருளாம் காணாமல் போனதா நியூஸ் வந்திருக்கு சார். லாவண்யாவோட ப்ராப்பர்ட்டிஸ் திருட்டு போயிருக்கு. ப்ளூயி ரெசார்ட். இந்த ரூம் தான் சார். இந்த ரூம்ல இருந்தா பொருள் எல்லாம் திருடு போச்சா? ஆமா சார், ஆனா அது எதுவுமே காஸ்ட்லியானது இல்லையே சார். எல்லாமே ஒரு 1000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். அப்புறம் எல்லாமே ஃபேக் தான். ஆனால் போலீஸ்க்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கலங்கிறது? இல்ல சார். அப்படின்னா திருடன் எப்படி உள்ள வந்திருப்பான்? ஜன்னல் வழியாவா இல்ல ஏசி டக்ட் அந்த வழியா ஏதாவது? அது வழியாக வர முடியாது சார். சார் போலீஸ் சொன்னாங்க கீ யூஸ் பண்ணி வந்திருக்கலான்ட்டு. இந்த ரூமோட சாவி யார் யார்கிட்ட இருக்கு? சார் ஒன்னு என்கிட்ட இருந்துச்சு, இன்னொன்னு இவங்க கிட்ட இருந்துச்சு. ஓ,
அப்படின்னா ஹோட்டலுக்குள்ள வெளியால் வந்துதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? 25 வருஷம் பழைய ஹோட்டல் மேம். நாங்க ரொம்ப செக்யூர்டா சேஃபா நாங்க இந்த ஹோட்டல் நடத்திக்கிட்டு வரோம். எங்க ஹோட்டல்ல யாரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அப்படின்னா இந்த வேலையை பார்த்தது ஹோட்டல்காரங்க இல்லை, வெளியே இருந்து யாரோ ஒருத்தன் தான் இந்த சாவியை எடுத்து அதுக்கான டூப்ளிகேட் கே ரெடி பண்ணியிருக்கான். இந்த 2 சுச்சுவேஷன்லையும் உங்கள் ஹோட்டல் தான் மாட்டியிருக்கு. புரிஞ்சுதா? போன போது விட்டுருங்க சார். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களுக்காகலாம் எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் சின்ன விஷயத்துக்காக இங்கே வரல. நாங்கள் அவனை கண்டுபிடிக்கணும், அவனால தான் உங்கள் உயிருக்கே ஆபத்து இருக்க. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா அட்டாக் உங்களை நோக்கி வந்திருக்கலாம், அது மாறி தான் அவங்களுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறோம். அதனாலதான் என்ன உண்மையோ அதை சொல்லுங்க. வேற ஏதாவது பொருட்கள், கார் ஐட்டம்ஸ் ஏதாவது திருடு போயிருக்கா? ஆனா அது என்னோடது இல்ல, என்னுடைய ஹேர் ட்ரெஸ்ஸருடைய பொருட்கள் தான் காணாம போயிருக்கு. அதுக்கப்புறம் அவ டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டா. அவ எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பா. அப்படி எந்த பொருள் திருடு போனது? அது ஒரு வியர்டான ஷோ பீஸ். ஷோ பீஸ்? நான் கூட உங்களை மாதிரி தான் நினைச்சேன், ஒரு சின்ன ஷோ பீஸ்க்கு இப்படிலாம் அழுவாங்களான்ட்டு. நான் கூட சொன்னேன் உனக்கு நான் வேற ஒரு ஷோ பீஸ் வாங்கி கொடுக்குறேன்னு. ஆனா அந்த பொருள் அவளுக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு. அது என்ன புது ஷோ பீஸா? இல்ல இல்ல, அது ஒரு பஜார்ல ஒரு சைனீஸ் ஷாப் இருக்குல்ல, அங்க பொம்மை கடையில வாங்கினா ஒரு 700-800 ரூபா தான் இருக்கும். ட்ரிபோலியா பஜாரில் சைனீஸ் பஜார். சிஐடி. சிஐடி? ஒரு கொலைகேஸ் விஷயமா உங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கோம். கொலையா? யாரை கொலை பண்ணாங்க? இவங்க பேர் தான் ரித்தோ. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருக்காங்க. இவங்கள பார்த்துருக்கீங்களா? இவங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. சனிக்கிழமை உங்கள் கடைக்கு வந்திருக்காங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு சிலை வாங்கியிருக்காங்க. இதோ இதே மாதிரி ஒரு சிலை. சனிக்கிழமை நான் கடைக்கே வரலையே. அன்னைக்கு இவன் தான் கடையில் இருந்தான். நீ தானடா? டேய் தம்பி, நீ இவங்கள பாத்தியா? இருக்கலாம் சார், ஆனால் சாட்டர்டே வந்து கொஞ்சம் பிஸி டேட் இல்லையா? நிறையா கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஞாபகம் இல்லையே சார். சரி சார், அந்த ஸ்டாச்சுவை கொஞ்சம் காமிங்க. அதையும் எடுங்க. இந்த மாதிரி மொத்தம் எத்தனை பீசஸ் வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 பீஸ் வரைக்கும் இருக்கும்லடா? இருக்கும். ஆமாம், இந்த 2 பாக்ஸஸ்லேயும் கிராஸ் மார்க் எதுக்காக போட்டிருக்கு? அது டேமேஜ் ஆன பீசஸ் சார். அதை ஃபேக்டரிக்கு ரிட்டர்ன் அனுப்பணும். ஏன்னா அதனால ஒரு யூஸும் இல்லைல்ல. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். முதல்ல அதை கொடுங்க. கொடுங்க. இதெல்லாம் ட்ரக்ஸ் பாக்கெட் தானே? இதெல்லாம் ரித்துவுக்கு ஷோ பீஸா கொடுத்துருக்காங்க. டேய், நீ கடையில் வச்சு ட்ரக்ஸ் வியாபாரம் பண்றியா? போதும், உங்க நாடகத்தை நிறுத்துங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன இதுல மாட்டி விட்டுறாதீங்க சார். நான் என்ன சார் பண்ணேன் நினைக்கிறேன்.
என்னாச்சு சார்? இவ்வளோ அவசரமாக நான் வர சொல்லியிருக்கீங்க? ஜெய் உயிருக்கு ஆபத்து இருக்கு. உங்க எல்லாரும் பத்தியும் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் உங்கள ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணிட்டு இருக்கான். இது எப்படி சார் சாத்தியம்? இந்த ரகசியத்தை யார் சொல்லியிருப்பா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். நீ ஒரு வேலை பண்ணு. இதுல போபாலுக்கு டிக்கெட்டும் இருக்கு, 10,000 ரூபாய் பணமும் இருக்கு. இதை வாங்கிக்க. நீ உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு. போ, சீக்கிரம் போ. ஜெய் ஜெய், என்னாச்சு? ஜெய் ஜெய், my God. என்னோட இன்னொரு அண்டர் கவர் காப்பியும் கொன்னுட்டான். என்னோட இன்னொரு சிஐடி ஆபீசரையும் கொன்னுட்டா. என்னால காப்பாற்ற முடியல. இந்த சமயத்துல போன் கூட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்ரேயா, தயா சார் திரும்பி வருவாரு. எப்படி அபிஜித் சார் வந்த மாதிரி. சார் அவர் எப்படி வருவாரு? சார் அவருக்கு இது கூட தெரியாது தயா சார் எங்க இருக்காருன்ட்டு. சார் ஏசி சாரும் தயா சாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஸ்ரேயா, அவங்கெல்லாம் சிஐடி ஆஃபீஸர்ஸ். 1000 முறை அட்டாக் ஆனாலும் தப்பிச்சிருவாங்க. அவங்க எங்க இருந்தாலும் சேஃபா தான் இருப்பாங்க. சார் நீங்க இதை எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க அங்க ரத்தத்தை பாத்தீங்கல்ல? எவ்வளவு அதிகமா அங்க ரத்தம் இருந்ததுன்னு. அப்புறம் அந்த புல்லட் தயா சார் உடம்புல இருந்து எடுத்த புல்லட். ஐயோ ஸ்ரேயா, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா சிஐடி ஆபீசர்ஸ். ஏன் சிஐடி ஆபீசருக்கு சாவே இல்லையா? சார் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் நேத்துல இருந்து உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நான் ஒரு முக்கியமான வேலையில லாக் ஆயிருந்தேன். அது ஒரு டாப் சீக்ரெட்டான வேலை. அது உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. அதான் சொல்லல. சார் அது என்னாச்சு? சார் தயா சாரை பத்தி நேத்துல இருந்து எந்த விஷயமும் தெரியல. தயா சாரை பத்தி தெரியலன்னா என்ன அர்த்தம்? சார் தயா சார் காணாம போயிட்டாரு. எங்க போயிட்டா அவ? தெரியல சார். ஃபோன் கூட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவருக்கு ஷூட் அவுட் கூட நடந்திருக்கு. தயாவுக்கு ஷூட் அவுட் ஆயிருக்கா? ஒரு நிமிஷம், இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? சார் அது சலவுகி சார் தான் சொன்னாரு. தயா சார் உடம்புல இருந்து யாரோ புல்லட் எடுத்தாங்கன்னு. அந்த புல்லட் இப்போ அவர் கையில் தான் இருக்கு. தயா உடம்புக்குள்ள இருந்து புல்லட்டை எடுத்து அதை சாலன்கிக்கு அனுப்பியிருக்காங்களா? அபிஜித் எங்க இருக்கா? சார் அபிஜித்தும் காணாம போனாரு. இப்பதான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு. அதுவும் இல்லாம சார் அபிஜித் சாரோட பேண்ட்ல தயா சாருடைய ரத்த கரைகள் படிஞ்சிருக்கு. அபிஜித் காணாம போய் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி திரும்பி வந்திருக்கான். அவன் பேண்ட்ல தயாவோட ரத்த கரை இருந்திருக்கு. சார் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. என்னது எதுவுமே ஞாபகம் இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் அதையே சொல்லியிருக்கா. எப்பெல்லாம் அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாற்றானோ அப்பெல்லாம் மறந்துட்டேன்னு தான் சொல்றான். சிஐடிகளுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்மளோட 3 அண்டர் கவர் ஆபீசர்ஸை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த ஆபீசர்ஸ் யார் யாருன்னு என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க பேர் முதற்கொண்டு வெளியே தெரிஞ்சிருக்குன்னா அது எப்படி? சார் இது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அப்புறம் அவங்களுக்கு. அதைத்தான் நானும் சொல்றேன் சச்சின். இதெல்லாம் எப்படி நடக்குது? அதான் எனக்கு ஒண்ணு புரியாம குழப்பத்துல இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது சச்சின். நமக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கு. அதுதான் நம்மள சுத்தல்ல விட்டுட்டு இருக்கு. யார் அந்த கருப்பாடு? அதை உடனே கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரோட கொலை நடந்திருக்கு. ஹேர் ட்ரெஸ்ஸரா? ஆமா சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொலை நடந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த கொலை ட்ரக்ஸால் ஆயிருக்குன்னு. அப்புறம் நாங்கள் ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சோம் சார். அதுக்கப்புறம் அவனும் செத்துட்டான் சார். அவன் பாக்கெட்லேருந்து எங்களுக்கு இந்த பேப்பர் கிடச்சிது சார். இதில் ஏதோ நம்பர் எழுதியிருக்கு சார். 1856372459 1835672345. சச்சின், இது லேண்ட்லைன் நம்பரும் கிடையாது, மொபைல் நம்பரும் கிடையாது. அப்ப இது என்ன நம்பரா இருக்கும்? இந்த நம்பருக்குள்ள என்னமோ இருக்கு. என்னவா இருக்கும்? சீக்கிரம் கண்டுபிடிக்கிற. என்னாச்சு சொல்லுங்க. அட, இவரை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? உங்க ஆளுங்க உங்களை தேடி தேடி நொந்து போயிட்டாங்க. அதெல்லாம் விட நீ விஷயத்த சொல்லு.
நீ என்ன விஷயமா என்ன வர சொன்ன? அத போன்லயே சொல்லிருக்கலாமே, எதுக்கு நேர்ல வர சொன்ன? அது பாஸ், அதை நாம 2 பேரும் தனியா பேசலாமே. ஏன் அப்படி உங்களுக்கு தெரியக்கூடாத விஷயம் என்ன இருக்கு சொல்லு. சொல்லலாம், ஆனா கொஞ்சம் பயப்படுறேன். நான் எதுக்கு பயப்படுறேன்னா, யாரை இவங்கெல்லாம் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க இப்போ வில்லனா இவங்க கண்ணு முன்னாடி மாற போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தான். சுத்தி வளைச்சு பேசாம நேர விஷயத்துக்கு வா. விஷயத்த சொல்லு, அதுவும் இவங்க முன்னாடியே சொல்லு. சரி, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், அது எல்லாத்தையும் இவங்க முன்னாடியே சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் என்ன மட்டும் தப்பாக நினைக்காதீங்க. டைம் கிடச்சி ரிவெஞ்ச் எடுத்திருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு எனக்கும் ஆகாதுன்னு நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. கிரைம் ஸ்பாட்டோட பெலசிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்னதான் இருக்கு? புல்லட் ஷூட் அவுட் ஆனது கல்லு மேல, அதுவும் அபிஜித்தோட கன்ல இருந்து. எங்க அண்டர் கவர் காப் மேல? அது மட்டும் இல்ல, 2வதா ஷூட் அவுட் ஆனது யார் கன்னு தெரியுமா? தயாவோட கன். இல்ல, இதுக்கெல்லாம் கண்டிப்பா சான்ஸே இல்ல. தயாவும் அபிஜித்தும் இப்படி ஷூட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்களா நீங்க? அதுவும் கட்டி போட்டு நிச்சயமா இருக்காது சார். நம்பாதீங்க சார், கண்டிப்பா போய். ஃப்ரெடி ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது, அதை நம்பு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் இவங்க முன்னாடிலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அபிஜித் தான் கால் பண்றான். அபிஜித் எங்க இருக்க? அபிஜித் இமிடியேட்டா ஃபாரன்சிக் லேபுக்கு வா. ஃபாரன்சிக் லேபா? ஏன் சார், என்னாச்சு? அபிஜித், நீ கல்லுவ சுட்டியா? என்ன சார் சொல்றீங்க? நான் சுட்டனா? என்ன சார், நான் எப்படி சார் இப்படிலாம் பண்ணிருக்க முடியும்? அபிஜித், நீ இமிடியேட்டா ஃபாரன்சிக் லேபுக்கு வா. இட்ஸ் மை ஆர்டர். சார், இந்த விஷயத்தை கேட்டு நீங்க எவ்வளவு ஷாக்கா இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் சார் நானும் ஷாக்கா இருக்கேன். இப்போ நான் முதல்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு ராத்திரி அப்படி என்னதான் ஆச்சு அத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு வரமாட்டேன். அப்ப என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? சார், நான் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலன்னு இல்லை சார். நீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்களோ அப்படிதான் நடந்துக்கிறேன் சார். சிஐடியோட டியூட்டி சார். அபிஜித், damn it. கட் பண்ணிட்டானா? உங்களோட பிரில்லியன்ட் டெடிகேட்டட் ஆபீசர் உங்க ஆர்டருக்கு ஒபே பண்ண மறுக்கிறான் இல்ல? அதானே நடந்தது. எனக்கு தெரியும் பாஸ், இப்படித்தான் நடக்கும். ஒரு நாள் அந்த அபிஜித் இப்படித்தான் பண்ணுவான்னு உங்ககிட்ட 1000 முறை நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க தான் அதை நம்பல. அவன் எல்லாருடைய தலையெழுத்தையும் மாத்த போறான். இந்த அபிஜித் ஒருத்தனால இந்த சிஐடி டீமே கெட்ட பேர் வாங்க போறாங்க. உங்களுக்கு அது பிளாக் மார்க். இந்த அபிஜித் சிஐடி குரூப்புக்கே ஒரு பிளாக் மார்க், தெரியுமா? போதும் சார், நிறுத்துங்க. ஏன் சார் அவர் மேல பழி போடுறீங்க? நான் நிறுத்துறேன். நீ ஏன் வாயை மூடலாம். ஆனா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு தெரியும்ல? இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன பதில் வச்சிருக்கேன்னு சொல்லு தாரிகா. இது போய் சொல்லுமா? உங்களுக்கு தெரியுமா இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு? அப்படி என்ன இருக்கு அந்த ரிப்போர்ட்ல? தயாவை சுட்டது யார் தெரியுமா? யார் சுட்டதுன்னு சீக்கிரம் சொல்லு. தயாவை ஷூட் பண்ணது யாரு? பாஸ், தயாவை ஷூட் பண்ணது உங்களுடைய ஹானஸ்ட் பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ட் ஆபீசர் அபிஜித் தான் சுட்டு இருக்கான். என்னது? தயாவை அபிஜித் தான் தன்னோட கண்ணால சுட்டிருக்கான். பிரஜுமன், அபிஜித் தான் தயாவை ஷூட் அவுட் பண்ணியிருக்கான். அபிஜித்தா? அபிஜித் தான் தயாவை சுட்டது அபிஜித்தா?